இளைஞர்களை பக்குவப்படுத்தி அரசியல்படுத்தும் வழிகளை ஜனநாயக அமைப்புகள் ஆராய்ந்து திட்டமிட வேண்டும். Democratic and civil society organization should engage youth in political path for transformation in India. இந்த கட்டுரை ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் 8 அக்டோபர் 2025 வந்துள்ளது. மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் சிவபாலன் இளங்கோவன் மிக சிறப்பாக இதை எழுதியுள்ளார். மந்தைகள் அல்ல இளைஞர்கள், தலைவர்களின் பின்னால் கும்பல்களாக திரள்வதோ உணர்ச்சி வசப்படுவதோ வெறுப்பை பரப்புவதோ அரசியல் அல்ல என்கிற தலைப்பிலே மிக அருமையாக எழுதியுள்ளார்கள். சிவபாலன் இளங்கோவன் அவர்களுக்கும் ஹிந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை அதன் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் வைத்து மதிப்பிட முடியாது. நிலையான எதிர்காலத்துக்கான எத்தகைய வளங்களை அந்த சமூகம் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான அம்சம். இளைய தலைமுறையினரே சமூகத்தின் எதிர்கால மனிதவளம். அவர்களின் அரசியல் புரிதல் சமூக வளர்ச்சியுடன் நேரடி தொடர்புடையது. சமூகத்தின் அரசியல், பொருளாதார நிலை, பல்வேறு வரலாற்று தருணங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இன்றைய சவால்கள், வளர்ச்சிக்கான தடைகள், அந்த சமூகத்தின் கூட்டு மனச்சாட்சி போன்றவற்றை கட்சி சாய்வின்றி புரிந்து கொள்வதே அரசியல் புரிதல். அந்த வகையில் மொழியுணர்வு, கூட்டாட்சி, சமூக நீதி போன்றவற்றை அதன் உண்மையான பொருளோடு புரிந்து கொள்வதும் இவற்றை உள்ளடக்கிய ஓர் ஆரோக்கியமான எதிர்காலத்தை கட்டமைப்பதுதான் இன்றைய இளைஞர்களின் முன் உள்ள சவால்கள். இவை பற்றியெல்லாம் இன்றைய இளைஞர்கள் எந்த பக்க சாய்வின்றியும் தெரிந்து கொள்வதே முதல் படி. ஆனால் தனிநபர் அபிமானம், ரசிக மனநிலை, வரட்டு என உணர்வு, மேலோட்டமான தகவல்கள் போன்றவை இளைஞர்களின் அரசியல் புரிதலுக்கான தடைகளாக இருக்கின்றன. பல்வேறு மாணவ போராட்டங்கள் சீரான ஒழுங்குடனும் தெளிவான அரசியல் நோக்கங்களுடனுமே தேசத்துக்கே முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றன. ஆனால் கட்டுப்பாடற்ற கும்பல் மனநிலை, கூச்சல், ஆரவாரம், எந்த அரசியல் நோக்கமும் அற்ற ரசிக மனநிலை, ஒழுங்கின்மை, வன்முறை என இளைஞர்கள் கூடும் சமீபத்திய அரசியல் கூட்டங்கள் பெரிதும் வருத்தம் அளிக்கின்றன. அரசியல் முதிர்ச்சியற்று சுயமரியாதையற்று வெறும் மந்தைகளாக இளைஞர்கள் திரளுவது சமூகத்தின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. மந்தை மனநிலைமையிலிருந்து அவர்களை உண்மையான அரசியல் இயக்கமாக திரட்டுவதே சிவில் சமூகத்தின் முன்னுள்ள சவால். இன்றைய இளைஞர்களின் தன்னறிதல், சுய அடையாளம், சமூக பிணைப்பு ஆகிய 3 முக்கியமான வளர்ச்சிகளுமே முழுமையானதாக இல்லை. உதாரணத்துக்கு, இன்றைய பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அனைத்து வசதிகளுடனும் வளர்க்க முற்படுகிறார்கள். இதன் விளைவாக அவர்களுக்கு மிகைப்படுத்தப்பட்ட பொருளாதார சூழலை உருவாக்கி கொடுக்கிறார்கள். இதில் வளரும் குழந்தைகள் அதை உண்மை என நம்புகிறார்கள். இந்த மிகைப்படுத்தப்பட்ட வசதியை அவர்கள் தங்கள் சாதனையாக கருதுகிறார்கள். தங்களை பற்றிய ஓர் உயர்வான அதே நேரம் போலியான மனநிலைமையை உருவாக்கி கொள்கிறார்கள். ஜாதி, இனம், நாயக அபிமானம் அவர்களுக்கு ஓர் எளிய அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. சமூக வலைத்தளங்களில் இந்த அடையாளம் கூர்மைப்படுத்தப்படுகிறது. எந்த மெனக்கடலும் இன்றி மிக எளிமையாக கிடைக்கும் அடையாளம் ஒரு குறுஞ்சமூகமாக தன்னை உணர்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய எளிய செயல் எதிர்குழுக்களின் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் பரப்புவது. இதன் வழியாகவே தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்தி கொள்கிறார்கள். இப்படித்தான் கும்பல் அடையாளம் உருவாக்கப்படுகிறது. அதேபோல் சமூக பிணைப்பு என்பது ஒட்டுமொத்த சமூக நலன் மீதான அக்கறையினால் அதன் செயல்பாடுகளால் உருவாகாமல் தாங்கள் சார்ந்த குழுக்களின் கூட்டு நடவடிக்கைகள் ஒன்றிணைவதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. அதனால் சமூகத்தின் மீதான பிணைப்பு என்பது ஜாதி என திரைப்பட ரசிக குழுக்களின் நடவடிக்கைகளில் ஒன்றிணைவதுடன் முடிவுக்கு வந்துவிடுகிறது. இந்த குழுக்களில் இளைஞர்கள் தங்களது அடையாளத்தை இழக்கிறார்கள். அதன் வழியாக உருவாக்கப்பட்ட வெறுப்பும் வன்மமும் தான் அரசியல் என நம்புகிறார்கள். தங்களை பற்றியும் தங்கள் அடையாளத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் அவர்கள் கொண்டிருப்பதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட போலியான பிம்பங்களே என்பதை உணராமல் அதில் இன்னும் தீவிரமாக இயங்குவதே அவர்களின் இந்த மனநிலைமைக்கு அடிப்படை காரணம். இந்த குழு மனநிலைமையை அவர்கள் தீவிரமாக ஏற்றுக்கொள்ளும் போது சுய அடையாளமற்ற மந்தைகளாக மாறுகின்றனர்.
ஒரு ஆழமான அரசியல் புரிதலை உருவாக்கிக் கொள்வதோ, ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுப்பதோ, வன்முறைகள் அற்ற தெளிவான பாதைகளை வகுத்து கொள்வதோ அவர்களுக்கு சாத்தியமாவதில்லை. சுய அடையாளமற்ற அந்த தீவிர தன்மைகளை அவர்கள் பின்தொடரும் தலைவர்கள் புரிந்து கொண்டு அவர்களின் சுய அடையாளத்தை மீட்க வேண்டும். அவர்களோ இந்த மனநலமையை தங்களது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களை இதே நிலையில் வைத்திருக்கும் உத்திகளை திட்டமிட்டு தொடர்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு சமூகம் அதன் மதிப்பீடுகளில் வீழ்ச்சி அடைகிறதோ அப்போதெல்லாம் அந்த சமூகத்தின் இடுக்குகளிலிருந்து எழுந்து வரும் இளைஞர்கள்தான் அந்த சமூகத்தை சமன்படுத்தி இருக்கிறார்கள். ஆழமான அரசியல் எதிர்குரல்களை சமூகத்தில் அவர்கள் எழுப்புவதே அந்த சமூகத்தின் சீரான வளர்ச்சிக்கு அவசியம். இளைஞர்களின் இந்த அரசியல் புரிதலை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். போலி மயக்கங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அவர்களை அரசியல்படுத்தும் வழிகளை ஜனநாயக இயக்கங்கள் திட்டமிட வேண்டும். சினிமாக்களின் கவர்ச்சியிலிருந்து சமூகத்தை நோக்கி இளைஞர்களை திரட்ட வேண்டும். சமூகத்தின் மீதான உண்மையான புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை சிவில் சமூகம் ஆராய வேண்டும். தங்கள் தலைவர்களின் பின்னால் கும்பலாக திரள்வதோ, உணர்ச்சி வசப்படுவதோ, வெறுப்புகளை பரப்புவதோ அரசியல் அல்ல. சமூகத்தின் மீதுள்ள உண்மையான அக்கறையிலிருந்து வெளிப்படுவதே மக்களுக்கான அரசியல் என்பதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைவர்கள் சுய அடையாளமற்ற வெற்று கோஷமிடும் கும்பலாக தங்களை பின்தொடரும் இளைஞர்களை வைத்திருக்காமல் அவர்களை அரசியல் புரிதல் கொண்ட சமூக நலன் மீது உண்மையான அக்கறை கொண்ட இளைஞர்களின் இயக்கமாக உருவாக்க முற்பட வேண்டும். அந்த வழியில்தான் ஆரோக்கியமான எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும். பைபிள் டாக்ஸ் அபவுட் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் training to our youth in India. In Daniel chapter 1 verse 3 to 4, and the king ordered Aspinas the chief of his eunuchs to bring some of the children of Israel and of the royal family and of the noble young men without blemish, but handsome with training in every branch of wisdom, well informed and understanding science, and who had the ability to serve in the king's palace, and whom they might teach the literature and language of the Chaldeans. And also in 1 Samuel 22 chapter verse 2, and everyone who was in distress, and everyone who was in debt, and everyone who was discontent gathered around David, and he became their leader. And about 400 men were with him. And also in 1 Chronicles 12th chapter verse 22, for at that time day by day others came to David to help him until it became a great army like the army of God. Amen. I wish and pray this should happen in all states of India for economic social transformation in India.